ஓம் சாந்தி. இன்றைய முரளியே 1 ஜூன் 2025. அவ்யக்த பார்த்தாதாரி வயசு 21:10 மதுபன். முழுமையும் நிறைவும் பெறும் நாளை பிக் செய்து நேரப்படி இப்போது எவரடி ஆகுங்கள். இன்று பார்த்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை 3 ரூபங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். தந்தையின் 3 சம்பந்தங்கள் எப்படி விசேஷமாக நினைவில் இருக்கிறதோ அப்படி குழந்தைகளின் 3 உருவங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். உங்கள் 3 உருவங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தானே. இந்த நேரம் எல்லா குழந்தைகளும் பிராமண உருவில் இருக்கிறீர்கள். பிராமணர்களின் கடைசி நிலை பிராமணரிலிருந்து பரிஸ்தா, பிறகு பரிஸ்தாவிலிருந்து தேவதா. எல்லாவற்றையும் விட விசேஷமானது இந்த நேர பிராமண வாழ்க்கை. பிராமண வாழ்க்கை விலை மதிப்பற்றது. பிராமண வாழ்வின் விசேஷம் பியூரிட்டி. பியூரிட்டியே பிராமண வாழ்வின் உண்மையான நிலை. பியூரிட்டியே பிராமண வாழ்வின் பர்சனாலிட்டி. பியூரிட்டியே சுகம் சாந்தியின் தாய். எந்த அளவு பியூரிட்டி இருக்குமோ அந்த அளவு சுகம் சாந்தியும் வாழ்வில் இயல்பாகவும் தானாகவும் இருக்கும். பியூர் ஆத்மாவின் லட்சியம் பிராமணர்களிலிருந்து தேவராவது கிடையாது. ஆனால் முதலில் பரிஸ்தா ஆக வேண்டும், பிறகு பரிஸ்தாவிலிருந்து தேவதா ஆக வேண்டும். அதனால் பிராமணர்களிலிருந்து பரிஸ்தா, பரிஸ்தாவிலிருந்து தேவதா. எல்லா குழந்தைகளும் இந்த 3 உருவங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் எல்லோருக்கும் உங்கள் 3 உருவங்கள் முன்னால் வந்துவிட்டதா? பிராமணராகிவிட்டீர்கள். இப்போது பரிஸ்தாவது லட்சியம். இதுதானே லட்சியம். பரிஸ்தா ஆகியே தீர வேண்டும். பரிஸ்தாவின் விசேஷ வாழ்வில் எவ்வளவு தெரிகிறது என்பதை சோதனை செய்யுங்கள். பரிஸ்தா என்றால் பழைய உலகத்தோடும் பழைய சமஸ்காரத்தோடும் எந்த தொடர்பும் இல்லை. பரிஸ்தா என்றால் பிரச்சனை நேரத்தில் மட்டும் டபுள் லைட் கிடையாது. ஆனால் சதா மனம், சொல், சம்பந்தம் தொடர்பில் டபுள் லைட்டாக லேசாக இருக்க வேண்டும். லேசான பொருள் நன்றாக இருக்கிறதா அல்லது சுமையான பொருள் நன்றாக இருக்கிறதா? எது நன்றாக இருக்கிறது? லேசாக இருப்பது பிடித்திருக்கிறது தானே. பரிஸ்தா என்றால் அனைவருக்கும் பிரியமானவர், கொஞ்சம் பேருக்கு கிடையாது. அனைவருக்கும் பிரியமானவர் மற்றும் விலகி இருப்பவர். அன்பு மட்டும் கிடையாது. எந்த அளவு அன்போ அதே அளவு விலகியும் இருக்க வேண்டும். பரிஸ்தாவின் அடையாளமும் அவர் அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார். யார் பார்த்தாலும், சந்தித்தாலும், சம்பந்தத்தில் வந்தாலும், தொடர்பில் வந்தாலும் இவர் என்னுடையவர் என்பதை அவர்கள் அனுபவம் செய்வார்கள். அப்படி தந்தை என்னுடையவர் என்று எல்லோரும் அனுபவம் செய்கிறீர்கள் தானே. அப்படி பரிஸ்தா என்றால் இவர் என்னுடையவர் என்பதை ஒவ்வொருவரும் அனுபவம் செய்ய வேண்டும். தன்னுடையவர் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் லேசாக இருந்தால் அந்த லேசான நிலை எல்லோருக்கும் பிரியமானவராக மாற்றுகிறது. இவர் என்னுடையவர் என்பதை முழு பிராமண குடும்பமும் அனுபவம் செய்ய வேண்டும். சுமையாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் பரிஸ்தாவின் அர்த்தமே டபுள் லைட். பரிஸ்தா என்றால் எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் தொடர்பில் எல்லையற்று இருக்க வேண்டும். எல்லைக்குள் இருக்கக்கூடாது. எல்லோரும் என்னுடையவர்கள், நான் அனைவரின் உடையவர். எங்கே அதிகமாக என்னுடையவர் என்ற உணர்வு இருக்குமோ அங்கே லேசாக இருப்பார்கள். சமஸ்காரத்திலும் லேசாக இருக்க வேண்டும். அதனால் எத்தனை சதவீதம் பரிஸ்தா நிலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை சோதனை செய்யுங்கள். சோதனை செய்ய வருகிறதா? செக்கராகவும் ஆகியிருக்கிறீர்கள், மேக்கராகவும் ஆகியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இப்போது நேரத்தை பார்க்கும் பொழுது யார் தன்னை மகாரதி என்று நினைப்பாரோ அவரது ஸ்டேஜ் 95% இருக்க வேண்டும் என்ற சுப ஆசை பார்த்ததாக இருக்கிறது. ஆக வேண்டும் தானே. 98% ஆகிவிடு என்று யாரோ சொன்னார். வாழ்த்துக்கள். வாயில் குலப் ஜாமுன் சாப்பிடுங்கள். ஏனென்றால் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், அறிந்தும் இருக்கிறீர்கள். நடந்தே ஆக வேண்டும். ஆகிவிடுவோம் என்பது கிடையாது. நடந்தே ஆக வேண்டும். ஓம் ஓம் என்று சொல்லாதீர்கள். ஆகிவிடுவோம், பார்த்து விடுவோம், முயற்சி செய்வோம் என்று சொல்லாதீர்கள். இப்போது இந்த பாஷையை மாற்றுங்கள். என்ன எண்ணத்தை எழுப்பினாலும் அதில் எத்தனை சதவீத நம்பிக்கையும் வெற்றியும் இருக்கிறது என்பதை சோதனை செய்யுங்கள். இப்போது சோதனை செய்யும் வேகத்தை தீவிரமாக்குங்கள். முதலில் சோதனை செய்யுங்கள், பிறகு காரியத்திற்கு வாருங்கள். அதற்காக என்ன வந்தாலும் சரி, என்ன சொல் வந்தாலும் சரி, யார் சம்பந்த தொடர்பில் வந்தாலும் சரி என இருக்கக்கூடாது. யார் VVIPயாக இருக்கிறாரோ அவருக்கு எவ்வளவு செக்கிங் நடக்கிறது என்பது தெரியும் தானே. ஒவ்வொரு பொருளும் முதலில் செக் செய்யப்படும், பிறகு அடுத்த அடி வைப்பார். அதனால் இப்போது 2 மணி நேரத்திற்கு பிறகு 4 மணி நேரத்திற்கு பிறகு செக் செய்வது வேலைக்கு ஆகாது. முதலில் செக்கிங், பிறகு அடி எடுத்து வைக்க வேண்டும். ஏன் என்றால் இந்த கால VVIPகள் ஒரு பிறவிக்காக இருக்கிறார்கள், அதுவும் கொஞ்ச காலத்திற்கு இருக்கிறார்கள். நீங்களோ சிருஷ்டி நாடகத்தில் பிராமணர்களில் இருந்து பரிஸ்தா ஆகிறீர்கள். அதனால் எவ்வளவு VV வேண்டுமானாலும் போடுங்கள். அவ்வளவாக இருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் உங்கள் முன்னால் VVV போட்டுக்கொண்டே செல்லுங்கள். நீங்கள் உங்கள் சித்திரத்தை பார்க்கிறீர்கள் தானே, அது பூஜிக்கப்படுகிறது. அதை பார்த்து இருக்கிறீர்கள் தானே. கோவிலை பார்க்கவில்லை என்றாலும் போட்டோவை பார்த்து இருக்கிறீர்கள் தானே. இப்போதும் அதற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது. எவ்வளவு பெரிய பெரிய கோவில்களை கட்டுகிறார்கள். உங்கள் சிலை 3 அடியாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது. ஜட சிலைக்கு மதிப்பு இருக்கிறது தானே. உங்கள் சிலையை தரிசனம் செய்வதற்கு எவ்வளவு பெரிய கியூன் இருக்கிறது. மேலும் சைத்தன்யத்தில் எத்தனை VVIPகள் இருக்கிறீர்கள். அதனால் அடியெடுத்து முன்னர் செக் செய்யுங்கள். செய்ததற்கு பிறகு செக் செய்தால் அந்த அடி வைக்கப்பட்டு விட்டது. அந்த அடி பிறகு உங்கள் கையில் வராது. சிந்தித்து புரிந்து காரியத்தை செய்யுங்கள் என்று அஞ்ஞான காலத்திலும் சொல்கிறார்கள்.
காரியத்தை செய்துவிட்டு யோசிக்காதீர்கள். முதலில் யோசனை செய்யுங்கள், பிறகு செய்யுங்கள். நீங்கள் உங்கள் சுயமரியாதையின் ஆசனத்தில் இருங்கள். எந்த அளவு பொசிஷனில் இருப்பீர்களோ அந்த அளவு எதிர்ப்பு இருக்காது. எப்போது பொசிஷனில் இருப்பதில்லையோ அப்போது மாயாவின் எதிர்ப்பு ஏற்படுகிறது. எல்லோருடைய லட்சியமும் முழுமை பெற வேண்டும், நிறைவு பெற வேண்டும். இப்போது பார்த்தாதாவிற்கு கேள்வி எழுகிறது, லட்சியம் இருக்கிறதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டுமா? லட்சியம் இருக்கிறதா? எல்லோருக்கும் இந்த லட்சியம் இருந்தால் கரங்களை உயர்த்துங்கள். சம்பூரணாக வேண்டுமா? நல்லது. எப்போது வரை? நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் தானே, உங்கள் லட்சியம் என்ன என்று மாணவர்களிடம் ஆசிரியர்கள் கேள்வி கேட்கிறார்கள் தானே. இன்று பார்த்தாத விசேஷமாக டீச்சர்களிடம் கேட்கிறார். 30 வருடக்காரர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் தானே. 30 வருடக்காரர்கள் நாளையே ஒன்றாக அமர்ந்து ப்ரோக்ராம் செய்ய வேண்டும். மீட்டிங் அதிகமாக செய்கிறீர்கள். மீட்டிங் 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 மீட்டிங்காக இருப்பதை பார்த்தாதான் பார்க்கிறார். ஆனால் இப்போது எப்போது நிறைவு பெறுவீர்கள் என்று மீட்டிங் செய்யுங்கள். எல்லோரும் விழாவை கொண்டாடுகிறீர்கள், அதற்கு தேதியை பிக்ஸ் செய்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி இந்த நாளில் நடக்கும் என்று சொல்கிறீர்கள். இதற்கு நாள் இல்லையா? எத்தனை வருடங்கள் வேண்டுமோ அதை சொல்லுங்கள். ஏன் பார்த்தாதா? ஏன் கேட்கிறார்? ஏனென்றால் எப்போது விநாசம் செய்வது என்று இயற்கை தந்தையை கேட்கிறது. அப்போது பார்த்தாதா என்ன பதில் சொல்வது? பார்த்தாதா குழந்தைகளை தானே கேட்பார். எதுவரை இன்றைய விசேஷ டாபிக்? எதுவரை? டபுள் விதேசிகள் அமர்ந்திருக்கிறீர்கள் தானே. அப்போது டபுள் முயற்சி செய்வீர்கள் தானே. வெளிநாட்டினர் பிராமண குடும்பத்தின் முன்னால் உதாரணமாக வேண்டும். அவ்வளவுதான். உலகின் முன்னால் முழுமையாகவும் நிறைவாகவும் ஆக வேண்டும். அனைத்து சக்திகளும் அனைத்து குணங்களும் நிறைந்தவர் என்றால் சம்பூரணம் எல்லாம் இருக்க வேண்டும். மனம், சொல், சம்பந்தம் தொடர்பில் 4லும் இருக்க வேண்டும். 4ல் ஒன்றில் பலவீனம் இருந்தாலும் நிறைந்தவர் என்று சொல்ல மாட்டார்கள். 4 விஷயங்கள் நினைவில் இருக்கிறது தானே. மனம், சொல், சம்பந்தம் தொடர்பில் கர்மமும் வருகிறது. 4 விஷயங்களிலும் நிறைவாக இருக்க வேண்டும். அதற்காக மனம், சொல்லில் நான் சரியாக இருக்கிறேன், சம்பந்தம் தொடர்பில் கொஞ்சம் குறை இருக்கிறது என்பது கூடாது. யார் முன்னால் போனாலும், யாருடைய சம்பந்தத்தில் போனாலும் இவர் என்னுடையவர் என்பதை அவர் அனுபவம் செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்கள் தானே. என்னுடையவர் என்றால் உரிமை இருக்கும் தானே. மற்றவர் என்றால் அவ்வளவு லேசாக இருக்காது, கொஞ்சம் சுமையாக இருக்கும். ஆனால் தன்னுடையவரிடம் லேசாக இருப்பார்கள். அதனால் எல்லாவற்றிலும் லேசாக இருக்க வேண்டும். அதற்காக தனது ஜோனில் லேசாக, தனது சென்றில் லேசாக இருப்பது மட்டும் கூடாது. ஒருவேளை ஜோனில் லேசாக அல்லது சென்றில் லேசாக இருந்தால் எப்படி விஸ்வராஜா ஆவீர்கள்? விஸ்வ கல்யாண்காரியாக ஆக முடியாது, விஸ்வராஜாவாகவும் ஆக முடியாது. ராஜா என்றால் சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது. ராஜஸ்தானில் ராயல் குடும்பத்திற்கும் ராஜ்யத்தின் ராஜ்ய அதிகாரம் இருக்கும். அதனால் என்ன செய்வீர்கள் எப்போது வரை என்ற கேள்விக்கு பதில் கொடுப்பீர்கள் தானே. மீட்டிங் செய்வீர்களா? மீட்டிங் செய்து ஃபைனல் செய்ய வேண்டும். சரிதானே? நல்லது. எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? செய்தே ஆக வேண்டும், நடந்தே ஆக வேண்டும் என்ற உற்சாகம் வருகிறதா? பார்த்தாதா ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்கிறார். ஊக்க உற்சாகத்தில் இருப்பதை மாயா பார்க்கிறது. அப்போது எதையாவது செய்து விடுகிறது. ஏனென்றால் அதற்கும் இப்போது கடைசி கால அருகில் வந்துவிட்டது. அதனால் அது தனது ஆயுதங்கள், உத்திகள் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறது. மேலும் அப்படி பாலனை கொடுக்கிறது. அது மாயாவின் பாலனை என்பதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. இது மாயாவின் வழியா அல்லது பாபாவின் வழியா என்பது தெரியாதபடி அதை மிக்ஸ் செய்து விடுகிறது. இப்படி பரிஸ்தாவாக மாறுவதில் அல்லது முயற்சியில் என்ன தடை ஏற்படுகிறதோ அதற்கு 2 வார்த்தைகள் காரணமாக இருக்கின்றன. அவை பொதுவான வார்த்தை தான், கடினமும் இல்லை, மேலும் எல்லோரும் அநேக முறை பயன்படுத்தவும் செய்கிறீர்கள். அவை என்ன? நான் மற்றும் எனது. இந்த நான் மற்றும் எனது என்பதை மாற்றுவதற்கு பார்த்தாத மிக எளிய விதியை முன்னோரும் சொல்லி இருக்கிறார். நினைவிருக்கிறதா? பாருங்கள். எந்த நேரம் நீங்கள் நான் என்ற வார்த்தையை சொல்கிறீர்களோ அந்த நேரம் தான் ஆத்மாவாக இருப்பது முன்னால் வர வேண்டும். நான் என்ற வார்த்தையை சொல்லுங்கள், முன்னால் ஆத்மாவின் உருவை கொண்டு வாருங்கள். நான் என்ற வார்த்தையை அப்படியே சொல்லாதீர்கள். நான் என்றால் ஆத்மா, இதை இயல்பாக நினைவிற்கு கொண்டு வாருங்கள். நான் என்ற வார்த்தையின் பின்னால் ஆத்மாவை கொண்டு வாருங்கள். நான் ஆத்மா. எப்போது எனது என்று சொல்வீர்களோ அப்போது முதலில் மேரா பாபா என்று சொல்லுங்கள். எனது கைக்குட்டை, எனது சேலை, எனது இது என்று சொல்கிறீர்கள். ஆனால் முதலில் மேரா பாபா என்பது வர வேண்டும். மேரா என்ற வார்த்தையை சொன்னவுடன் பாபா முன்னால் வந்தார். நான் என்ற வார்த்தையை சொன்னவுடன் ஆத்மா முன்னால் வந்தது. இதை நேச்சராக இயல்பாக மாற்றுங்கள். எளிதுதானே அல்லது கடினமா? நான் ஆத்மா என்பதை அறிந்தே இருக்கிறீர்கள். அந்த நேரம் மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. 100% அறிந்திருக்கிறீர்கள். ஏற்றுக்கொள்வது சதவீதத்தில் இருக்கிறது. எப்போது தேக உணர்வு இயல்பாகிவிட்டதோ அப்போது நான் தேகம் என்று நினைவு செய்ய வேண்டியிருக்கிறதா? நினைவு இயல்பாக இருக்கிறது தானே. நான் என்ற வார்த்தை முதலில் எண்ணத்தில் வருகிறது. அதனால் எண்ணத்திலும் நான் என்ற வார்த்தை வந்தால் உடனே ஆத்மஸ்வரூபம் முன்னால் வர வேண்டும். இந்த பயிற்சி செய்வது எளிதாக இல்லையா? நான் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லக்கூடாது, ஆத்மாவோடு சேர்ந்து சொல்ல வேண்டும். அப்போது உறுதியாகிவிடும். அப்படி சரீரத்தின் பெயர் பக்காவாக இருக்கிறது. மற்றபடி யாராவது அழைத்தாலும் நீங்கள் அந்த பக்கம் பார்ப்பீர்கள். அதனால் நான் ஆத்மா. ஆத்மா இன் உலகம் பாப்தாதா.
ஆத்மாவின் சமஸ்காரம் பிராமணர்களிலிருந்து பரிஸ்தா, பரிஸ்தாவிலிருந்து தேவதா. அதனால் என்ன செய்வீர்கள்? இந்த மனிதனின் ட்ரில் செய்ய வேண்டும். இந்த காலத்தில் டாக்டர்களும் ட்ரில் செய்யுங்கள், எக்ஸசைஸ் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் இந்த எக்ஸசைஸ் செய்யுங்கள். நான் ஆத்மா, என்னுடையவர் பாபா. ஏனென்றால் நேரத்தின் வேகத்தின்படி, நாடகத்தின்படி மெதுவாக்க வேண்டி இருக்கிறது. கிரியேட்டர் வேகமாக இருக்க வேண்டும், கிரியேஷன் வேகமாக இருக்கக்கூடாது. ஆனால் இப்போதைய நிலையில் நேரம் வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது. இயற்கை எவரடியாக இருக்கிறது. கட்டளைக்காக மட்டும் காத்திருக்கிறது. நாடகத்தின் நேரமே கட்டளை கொடுக்கும். ஸ்தாபனை செய்பவர்கள் ஒருவேளை எவரடியாக இல்லை என்றால் விநாசத்திற்கு பிறகு பிரளயம் ஏற்படுமா என்ன? பிரளயம் நடக்க வேண்டுமா? விநாசத்திற்கு பிறகு ஸ்தாபனை நடந்தே ஆக வேண்டுமா? அதனால் ஸ்தாபனைக்கு நிமித்தமாக இருப்பவர்கள் இப்போது நேரப்படி எவரடியாக வேண்டும். பார்த்தாதா இதையே பார்க்க விரும்புகிறார். பிரம்ம பாபா எப்படி அர்ச்சனர் ஆனாரோ, உதாரணமாக மாறினாரோ, அப்படி பிரம்ம பாபாவை பின்பற்றுபவர் யார்? தன்னையும் பாருங்கள், நேரத்தையும் பாருங்கள். தற்சமய பிராமணர்களிலிருந்து தேவராக ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் நிமித்தம் என்ன, பணிவு, உணர்வு என்ற 2 வார்த்தைகளையும் அண்டர்லைன் செய்ய வேண்டும் என்று பார்த்தாத முன்னரும் சொல்லியிருக்கிறார். இதில் தேக உணர்வில் நான் என்பது அழிந்துவிடும், எனது என்பதும் அழிந்துவிடும். நிமித்தமாக இருப்பதோடு பணிவான சுபாவம் இருக்க வேண்டும். எந்த அளவு பணிவோடு இருப்பீர்களோ அந்த அளவு மரியாதை கிடைக்கும். ஏனென்றால் யார் பணிவாக இருப்பாரோ அவர் எல்லோருக்கும் பிரியமானவராக இருப்பார். எப்போது பிரியமானவர் ஆவாரோ அப்போது மரியாதை தானே கிடைக்கும். அதனால் நிமித்த எண்ணமும் பணிவின் உணர்வும் இருக்க வேண்டும். சுப உணர்வு மற்றும் சுப விருப்பம் என 2 விஷயங்கள் இருக்கின்றன. அதனால் நிமித்த எண்ணமும் பணிவின் உணர்வும் உடைய நீங்கள் ஒவ்வொருவர் மீதும் சுபபாவனையும் சுப விருப்பமும் வைக்க வேண்டும். ஒருவர் எப்படி இருந்தாலும் உங்களிடம் இருக்க நிமித்த எண்ணமும் பணிவின் உணர்வும் சுபபாவனையும் வாயு மண்டலத்தை அப்படி உருவாக்கும். அதனால் முன்னால் இருப்பவரும் வைப்ரேஷன் மூலமாக மாறுவார். சில குழந்தைகள் உரையாடுகிறார்கள். அப்போது நான் 1 மாதம் சுபபாவனை வைத்தேன், அவர் மாறவே இல்லை என்று சொல்கிறார்கள். பிறகு கலைத்து விடுகிறார்கள், மனமுடைந்து போகிறார்கள். இப்போது அந்த பரிதாபத்திற்கு உரியவரின் உணர்வு பார்வையும் கல்லை போல இருக்கிறது. அதனால் கொஞ்ச நேரம் பிடிக்கும் தானே, நல்லது. அவர் மாறவில்லை என்று வைத்துக்கொள்ளும். நீங்கள் உங்களை சரியாக வைத்துக் கொள்ளலாமே. நீங்கள் உங்கள் பொசிஷனில் இருங்கள். நீங்கள் ஏன் மனமுடைந்து போகிறீர்கள்? மனமுடைந்து போகாதீர்கள், நல்லது. அவர் மாறவில்லை என்றால் நானும் அவரோடு சேர்ந்து மாறாமல் இருக்க வேண்டுமா? நீங்கள் மனமுடைந்து போனால் அவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறார். அதனால் அவர் உங்களை மாற்றி விடுகிறார். நீங்கள் உங்கள் சுயமரியாதை ஆசனத்தை ஏன் விடுகிறீர்கள்? வீண் எண்ணங்களும் எழக்கூடாது. ஏன் என்று சொன்னால் வீண் எண்ணங்களின் கதவை திறக்கிறீர்கள். அந்த கதவை மூடுவது மிகவும் கடினம். எனவே ஏன் என்று யோசிக்காதீர்கள். கருணை நிறைந்தவராகி வைப்ரேஷனை கொடுத்து கொண்டே இருங்கள். நீங்கள் உங்கள் ஆசனத்தை விடுத்து ஏன் மனமுடைந்து போகிறீர்கள்? பொசிஷனில் கீழே வந்தால் அதிக எதிர்ப்புகள் வரும் என்பதை நினைவில் வையுங்கள். மனிதரின் எதிர்ப்பு வரும், சுபாவ சமஸ்காரத்தின் எதிர்ப்பு வரும், கருத்துக்களில் எதிர்ப்பு வரும். எனவே பொசிஷனில் இருங்கள். அதனால் நாளை என்ன செய்வீர்கள்? நினைவு இருக்கிறதா? பார்த்தாதா அவருக்கு அன்பு இருக்கிறது. அதனால் எல்லோரும் பிரம்ம பாபாவிற்கு சமமாக மாற வேண்டும் என்று பார்த்தாதா நினைக்கிறார். தந்தையின் முன்னால் எதிர்ப்பு வரவில்லையா என்ன? பிரம்ம பாபாவின் முன்னால் எதிர்ப்பு வரவில்லையா? மாயாவின் எதிர்ப்பு வந்தது, ஆத்மாக்களின் எதிர்ப்பு வந்தது, இயற்கை எதிர்ப்பு வந்தது. ஆனால் பிரம்ம பாபா பொசிஷனை விட்டாரா? விடவில்லை தானே. அதனால் தான் பரிஸ்தாவானார். அதனால் இப்போது தன்னை பரிஸ்தா என உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். நான் பரிஸ்தா, ஆனால் இருவரை மட்டும் பரிஸ்தாவாக பார்க்காதீர்கள். எல்லோரும் பரிஸ்தாக்கள். எனக்கு பழைய உலகோடு சம்பந்தமில்லை, பழைய சமஸ்காரங்களோடும் சம்பந்தமில்லை, இந்த பிராமணர்களோடும் சம்பந்தமில்லை. எல்லாம் முடிந்தது. இவரும் பரிஸ்தா என்ற பார்வையில் பாருங்கள். வாயுமண்டலத்தை பரப்புங்கள், நல்லது. இப்போது 1 நிமிடத்தில் அப்படி அனைத்து சக்திகளும் நிறைந்த பவர்ஃபுல் கிரணங்களை உலகில் உள்ள ஆத்மாக்களுக்கு கொடுங்கள். அதனால் நாலாபுறமும் உங்கள் சக்திகளின் வைப்ரேஷன் உலகில் பரவ வேண்டும். டெட் சைலன்ஸ், நல்லது. நாலாபுறங்களில் உள்ள பிராமணர்களில் இருந்து பரிசாகும் குழந்தைகளுக்கு, சதா சுய தரிசனம் மூலமாக தன்னை சோதனை செய்து மாற்றிக்கொள்பவர்களுக்கு, பிரம்ம பாபாவை ஃபாலோ செய்யும் கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு, சதா டபுள் லைட் ஆகி சேவையும் முயற்சியும் செய்யும் பரிசுத்த ஆத்மாக்களுக்கு, சதா தனது பொசிஷனின் ஆசனத்தில் செட் ஆகி எதிர்ப்பை முடிக்கும் மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளுக்கு, சங்கம யுக பிரதிஷ்ட பலனை அனுபவம் செய்யும் தந்தைக்கு சமமாக அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கு, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம். பிரதிஷ்ட நேரத்தை அருகில் கொண்டு வரும் சதா சுப சிந்திக் மற்றும் சுய சிந்திக்காகுக. சேவையின் வெற்றிக்கு ஆதாரம் சுப சிந்திக் உணர்வு. ஏனென்றால் உங்கள் இந்த உணர்வு ஆத்மாக்களின் கிரகிக்கும் சக்தியையும் ஆர்வத்தையும் அதிகரிக்கும். இதனால் வார்த்தையின் சேவை எளிதில் வெற்றி பெறும். மேலும் சுயத்தை குறித்து சுய சிந்தனை செய்யும் சுய சிந்திக்க ஆத்மா சதா மாயா ப்ரூஃபாக இருப்பதோடு ஒருவரின் பலவீனத்தை கிரகிப்பதில் இருந்தும் மனிதர் அல்லது வசதிகளின் கவர்ச்சிகளில் இருந்தும் ப்ரூஃபாக இருப்பார்.
எப்போது இந்த 2 வரதானங்களையும் நடைமுறை வாழ்வில் கொண்டு வருவீர்களோ அப்போது பிரதர்ஷத்தின் நேரம் அருகில் வரும். ஸ்லோகன்: உங்கள் எண்ணங்களையும் அர்ப்பணம் செய்துவிட்டால் அனைத்து பலவீனங்களும் தாமே தூரே விலகும். அவ்யக்த செய்கை: ஆன்மீக ஸ்திதியில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள், அகநோக்கில் இருங்கள். பரமாத்மா அன்பை அனுபவம் செய்வதற்கு அகநோக்கில் இருந்து இந்த தேகத்திலிருந்து விலகி ஆத்மா உருவில் நிலையாக இருக்கும் பயிற்சியை அதிகமாக்குங்கள். சதா அகநோக்கின் குகையில் இருங்கள். அப்போது பழைய உலகின் சூழ்நிலையிலிருந்து விலகிவிடுவீர்கள். சூழ்நிலையின் பிரபாவத்திற்கு வரமாட்டீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.